தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தி ரொம்பவே தரக்குறைவா பேசியிருக்காங்க நம்ம ஆக்ட்ரஸ் ஜோதிகா. சமீபத்துல நடிகை ஜெனிலியா கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவர் சில நடிகைகள் தென்னிந்திய சினிமாவுல நடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாலிவுட்டுக்கு போனதும் சவுத் சினிமாவை மட்டுமே குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, பெண்களை மையப்படுத்தி எடுக்கிற படமே வராது, மிசாஜினி அதிகமா பேசுறாங்க, அப்படி உங்களுக்கும் ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜெனிலியா கொடுத்த பதில் பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட கெரியர்ல மறக்க முடியாத கதாபாத்திரம் அப்படின்னா எல்லாமே எனக்கு தென்னிந்திய சினிமால தான் கிடைச்சிருக்குது. நான் ஒரு நடிகையா வளர்ந்ததும் இங்கதான். இன்னைக்கும் ஹைதராபாத் போனா ஹாசினின்னு என்ன கூப்பிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல ஹரிணி அப்படின்ட்டு என்ன ஞாபகம் வச்சிருக்காங்க, கேரளாவுல ஐஷா அப்படின்ட்டும் நினைவு வச்சிருக்காங்க. ஒரு நடிகையா எனக்கு இந்த அடையாளத்தையும் அன்பையும் கொடுத்தது தென்னிந்திய சினிமா தான். அதனால நான் எப்பயுமே அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்பவே அழகா பேசியிருக்காங்க. இந்த பதிலுக்கு ரசிகர்கள் பலரும் அவங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம், அவங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரியையும் தேவையில்லாம உயர்த்தியோ இல்ல தாழ்த்தியோ பேசல, தன்னோட அனுபவத்தை ரொம்பவே நேர்மையா பகிர்ந்திருந்தாங்க. அதே மாதிரி நடிகை சிம்ரனும் சமீபத்துல ஒரு பேட்டியில சவுத் இண்டஸ்ட்ரி எனக்கு எப்போதுமே ரொம்பவே ஸ்பெஷலாவும் அன்பாவும் இருந்திருக்குது, உமன் சென்ட்ரிக் படங்கள் இன்னுமே அதிகமா வரணும் அப்படின்ட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது சவுத்துக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது, இது எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் தான் அப்படின்ட்டு சமநிலையோட அவங்களோட கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. மேலும் பாலிவுட்ல வாய்ப்புகள் வந்த பொழுது தென்னிந்திய சினிமாவில் தன்னுடைய பல வருட பயணத்துக்கு சில நேரங்கள்ல உரிய மரியாதை கிடைக்கல அப்படின்ட்டு வெளிப்படையாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரிய முழுசாவும் இவங்க குறை சொல்லவே கிடையாது. இங்கதான் இன்னொரு விஷயமும் பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, சமீபத்துல நடிகை ஜோதிகாவும் தென்னிந்திய சினிமாவில் ஒரு பெண்ணாக பயணிப்பது சவாலானது அப்படின்ட்டு அவங்களோட பார்வையை ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்து வெளியானதுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய விவாதமே வெளிச்சிருந்துச்சு. அதாவது பலர் அவங்களோட அனுபவத்தை மதிச்சு ஆதரவும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதே நேரத்துல இன்னும் சிலர் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை வச்சு முழு இண்டஸ்ட்ரியையும் பொதுவா மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருந்தாங்க. இந்த பின்னணியில தான் இப்ப ஜெனிலியா மற்றும் சிம்ரன் கொடுத்த இந்த 2 பேட்டிகளும் மீண்டும் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. 2 பேருமே பிரச்சனைகள் இல்ல அப்படின்ட்டு சொல்லல, அதே நேரத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இடத்தை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு நன்றியுடன் பேசியிருந்தாங்க. அதனாலதான் இந்த பேட்டிகளை பார்த்த பலரும் விமர்சனம் செய்யலாம், குறைகள் சுட்டி காட்டலாம், ஆனா அதே நேரத்துல நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை மறக்க கூடாது அப்படின்ட்டு கருத்துகளும் தெரிவிச்சுட்டு வராங்க. இறுதியா இந்த விவாதம் யார் சரி யார் தவறு அப்படிங்கறத விட ஒருத்தவங்களும் அவங்களோட அனுபவத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற காட்டுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெனிலியா சிம்ரன் மாதிரி சமநிலையா பேசுற அணுகுமுறை சரியா, இல்ல ஜோதிகா மாதிரி தன்னோட அனுபவத்தை வெளிப்படையா சொல்றது சரியா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.